காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாமல் மேயர் தீர்மானங்கள் நிறைவேற்றியதற்கு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். காஞ்சிபுரம் மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் மனு அளித்துள்ளனர். விவரம் என்ன சொல்லுங்க? காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகள் கொண்டது. திமுக சேர்ந்த மேயர் மகாலட்சுமி யுவராஜ் இருந்திருக்கிறார். ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட தோல்வியுற்ற நிலையில் இன்று 8 மாதங்கள் கழித்து மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதன் பெரும்பான்மை இல்லாமல் 17 பேர் கொண்டு அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறி 33 திமுக மற்றும் அதிமுக எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த தீர்மானம் செல்லாத எனவும் எங்கள் அந்த விவாதத்தில் பங்கேற்காமல் நேரடியாக அனைத்தும் தன்னிச்சையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அந்த கூட்டம் நடைபெற்ற அன்னை அஞ்சகம் திருமண மண்டபத்திலிருந்து மாநகராட்சி அலுவலகம் வரை 2 கிலோமீட்டர் நடந்தே சென்று மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். இதில் அனைத்து தீர்மானங்களும் எங்களிடம் விவாதம் பெறாமல் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த எவருமே அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்காததன் காரணமாகவும் இந்த தன்னிச்சையாக மேயர் செயல்பட்டதாக கூறி 33 திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 12 மணிக்கு நடைபெற்ற கூட்டம் தற்போது வரை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 கிலோமீட்டர் நடந்தே பேருந்து நிலையம் வழியாக மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளிடம் தற்போது மனு அளித்துள்ளனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்ற இடத்தில் இரவு முழுவதும் இருப்பதாக 33 பேர் தெரிவித்திருக்கிறார்கள்.